முறாவில் இன்றைக்கு நான் எல்லாம் அப்புறம் எடுக்கிறோம். வணக்கம் முறாவில் இன்றைக்கு நான் கொழும்புக்கு வலிக்கிட்டு வந்துருக்குறோம். இந்த இடமும் இது பூனாவே கொழும்பு பவனியாக கடந்து பூனாவே என்ற இடத்துல இந்த நொங்கு விற்கிறண்டா கூட நொங்கு எவ்வாறுங்க எப்படி சீவி கொடுக்குறான்ட்டு பார்த்தீங்களா. இந்த 5 அமுதாதோட 3வது 4வது நொங்கு 3வது 4வது நொங்கு அவரோட தமையன் வரும். நான் ஒன்று தான் குடிச்சதான் 3 நாள் அப்படி இருக்கண்ட பாருங்க. பச்சை பசங்க இருங்க அங்கே வர நொங்கு அதுதான் பாருங்க. நொங்கு கண்ணம் பாருங்க. இது சீக்காவா? இது நொங்கா பாருங்க. கையை காட்ட அப்படியே சூப்பராக பாருங்க நொங்கு. வாங்க வந்து இந்த இடத்துல நொங்கச்சா குடிங்க. அப்படியே அங்கே வாங்கி போட்டிட்டா ஓகே. அது சீக்காவதே நொங்க நல்லம்மா. ஒரு நொங்கு நான் பற்றி கொடுக்குறேம்மா. ஒரு நொங்கு 100 ரூபாயாம். பாருங்க இந்த வந்த இடத்துல நாங்கள் விவரான் வியாபாரம் செய்கிறோம். இந்த இடத்துல சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மரம் இருக்குது. இந்த ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்காண்டு. உண்மையில் நாங்கள் இடமெல்லாம் இது ஒரு பழங்களை வெட்டி சாப்பிட்றதும் இது தான் எங்களுடைய உண்மையில் அனுபவிக்கிற இடத்துல அனுபவிக்கணும். உண்மையில் இங்கே பாருங்கள் சூப்பராக தான் இருக்குது. இந்த இடத்தை பாருங்கள் மரத்தை இப்படி. உங்களுக்கு என்ன பேர்? யாமினி. நீங்கள் தமிழ் கேட்க மாட்டீங்களா? தமிழ் கொஞ்சம் தமிழ். கொஞ்சம் இதானா தொழில்? இந்த தானே நொங்கு விற்கிறானா? நொங்கு விற்கிறான். இந்த சீசன் ஒழிஞ்சா என்ன செய்வீங்க? 6-7 மாதம் இந்த சீசன் வருமா? 6-7 மாதம். அதுக்கப்புறம் என்ன தொழில் செய்கிற நீங்கள்? அதுக்கப்புறம் என்ன தொழில் செய்கிற நீங்கள்? இளநியா? இளநீ இல்லையா? இளநீ இல்லையா? 200 250 ரூபா ஒரு காய் 250 ரூபா. இளநீ யாழ்ப்பாணத்தில் 350 400 ரூபா. யாழ்ப்பாணத்தில் அங்கே அடுத்து அவங்க கொண்டு பாருங்க. அங்கே அவங்க தான் இதோட எத்தினா நொங்கு வாங்கிட்டேன். இங்கே பாருங்க ஆசை தீர நொங்கு குடிச்சிட்டாவா. இங்கே பாருங்க பச்சை பசுந்தான் இருக்கு. நானும் நிற்கிறேன். சொந்த இந்த இடம் தானா? எத்தனை நொங்கு வாங்கினீங்க? எத்தனை? என்னொன்று வாங்கினா வாங்க. சரி ஆசை குடிங்க. குடி என்ன வேணாங்க நான் குடி வாங்க. இனிமேல் நொங்கன்றது கேட்கக்கூடாதா? பாருங்க பெட்டா பாருங்க. வாட்டு அந்த தண்ணி அப்படி 2 கால். சரி எப்படி குடிக்கிறா பார்த்தீங்களா உறவுகளே. இங்கே வாங்க வந்து இப்படியான இந்த சீசன் எந்தெந்த சீசனுக்கும் வந்து நாங்கள் அனுபவிச்சுட்டு போயிடணும். நொங்கண்டா நொங்கு உங்களை பார்த்துருப்பீங்க. மண்டதீவில் குறுத்து சாப்பிட்டோம், பனங்கிழங்கு சாப்பிட்டோம். எத்தனையோ அவங்களும் வந்து கணவர் ஒன்றும். இந்த இடத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பஸ் வர இடத்தை பாருங்கள். பஸ்ஸார் ஒளி அமுதாவை பாருங்க. எத்தனை நொங்கு 7வது நொங்கு சாப்பிட்டுட்டா. அவங்கள மத்தி பாருங்க அப்படி வெட்டுறேன்னு பாருங்க.
குறுக்க ஓட்டி அங்கே தண்ணி ஒழுகுது அங்கே. அவன் குறுக்க ஓட்டினா தண்ணி ஒழுகுது. குறுக்க ஓட்டினா தண்ணி ஒழுகுது வர. ஆனால் சின்னதான் கொஞ்சம் பரவாயில்ல போலேங்க. சரி ஆ இருக்குதா சின்ன? ஆ ஆ குறுக்க ஓட்டினா தண்ணி இல்லாமல் போயிடுமோ? அவங்க தான் தண்ணி. நாங்கள் 3 பேரும் தான் கொழும்புக்கு போய்க்கு வந்துருக்கோம். அவங்க தான் நாளைக்கு ஏர்போர்ட் போய் அங்கால ஃப்ரான்ஸுக்கு போயிடுவா. நாங்கள் இங்கே நிற்போம். மரத்தில் கதிரையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு பாருங்க. இப்படி வந்து 4 கல்லை வச்சு அது நல்ல ஸ்டூல் ஒன்று அடித்து விட்டுருக்கு. இந்த இடத்துல இங்கே வார எனக்கு என்ன குடிக்கிறது என்ன அவருக்கு என்ன மரம்? பெரிய மரம். இது என்ன மரம் ரேமன்? இது அரச மரம். என்ன பெரிய அரச மரம். அதுக்கு நல்லா தான் இருக்கும். சூப்பராக இப்போ என்ன டைம்? 2:30 2:45 ஆச்சு. இதில் 2:30 வந்து எல்லாரும் இதில் நோங்கு குடிச்சுருக்காங்க. இந்த இது என்ன மரம்? அரச மரம். அரச மரம். அரச மரம். ஆ என்ன கூழா? அது 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 மாமரமா? அது மாமரம். என்ன தண்ணி எங்கடா? சரி. ஓகே. அப்புறம் நாங்கள் அன்றைக்கு நொங்கு குடித்ததை காட்டியிருக்கோம். பார்த்தீங்களா? நொங்கு குடிச்ச பார்த்துருக்கோம். இனி கொண்டு போய் அங்கே ஃப்ரான்ஸுக்கா என்ன லக்கேஜில் போடல. அது நொங்கு கொண்டு போட்டான். 4 நொங்கு போட்டாலே ஒரு 20 கிலோ வந்துடும். என்ன சாமான்? லாச்சப்பல்ல விற்க அது காயெல்லாம். ஓகே. உறவுகளை இந்த நொங்கு குடிக்கிற அவங்க இந்த நொங்கோட நீங்க நொங்கு கிட்டாமோ பாருங்கள். நான் இந்த நொங்கு குடிக்கிற காணொலியை போட்டு வைக்கிறோம். பாருங்கள். பார்த்துட்டு பார்வையோட மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே. உறவுகளே நான் கொழும்புக்கு போகிறோம். கொழும்புலேருந்து போகிற வழியில் என்னென்ன சாப்பிட்ற ஐட்டங்கள் வித்தியாசமாக இருக்குதோ அதுகளை உங்களுக்கு காட்டி கண்டுப்போம். நாங்கள் அப்போ தான் மத்தியானம் உங்களுக்கு தெரியாது ஒரு கடையில் வந்து காட்டுப்பண்டி வவுனியாவுக்கு அங்கால இருந்துக்கிற ஒரு கடையில் வாங்கி கொண்டு வந்து ஒரு மேசையில் போட்டு ஒரு இந்த ஏரியாவில் ஒரு இதில் ஒரு கடையில் வச்சு சாப்பிடும். சூப்பர். நான் அதை எடுக்க மறந்துட்டேன். மற்றபடிக்கு ஓகே. நொங்கு விருப்பம் பண்ணாமல் அது இல்லாமல் அந்த இடத்துல இதை எடுத்து போட்டோம். ஓகே. உறவுகளை இந்த காணொலியை திரும்ப முடித்துக்கொள்வோம். நன்றி. பாருங்க உறவுகளே திரும்ப நின்றுனா கூட 10வது நொங்கு 10வது நொங்கு திருப்பி போக மாட்டாங்க. திருப்பி கொண்டு வாங்க முடிவு பாருங்க. நானும் குடித்ததை பார்த்துருப்பீங்க. உண்மையில் நல்லா தான் நல்ல குளிர்மையாகவும் இருக்குது. இந்த வெக்கைக்கு சூப்பராக இருக்குது. வெக்கைக்கு நல்லா இருக்குது. வாங்க இந்த இடத்துல வந்து நொங்கு இப்போ நொங்கு சீசன் டைமில் வந்தால் தான் இப்படி அனுபவிக்கலாம். இந்தந்த சீசனுக்கு வரணும். ரம்படாம்பழம் சீசன்னா ரம்படாம்பழம் சீசனுக்கு வரணும். மங்கு சாம்பழம் சீசன்னா மங்கு சாம்பழம் சீசனுக்கு வந்தவன்டா. இப்போ நொங்கு சீசனுக்கு வந்தபடியா நாங்கள் நொங்கு இப்போ குடித்து அனுபவிக்கிறோம். மேலே மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஓகே. அண்ணன் தான் விற்கிறேன். அண்ணனை வெட்டெல்லாம் பார்த்து நீங்களே அங்கே இளநீ யாழ்ப்பாணம் முனியப்பர் கோயிலில் இளநீ வெட்டி குடித்த காணொலி போட்டோம். இப்போ கொழும்புக்கு வர இடத்துல வவுனியா தாண்டி ஒரு 50-100 கிலோமீட்டர் ஓடி வந்திருக்கோம்.
அதில் எந்த நொங்கு குடிக்கிறேங்க காணொலியை மூளை போட்டுருக்கோம் பாருங்கள். ஓகே உறவுகளே, ஓகே நன்றி. மூன்று கண்ணா தெரியுமா? இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்தால் இப்போ தண்ணி நல்லா குடிச்சிட்டு வலிக்கிறோம். இந்த இது பாருங்க, இந்த ஹோட்டல் இந்த ரெஸ்டாரண்ட்லாம் இப்போ தண்ணி சம்சாதோட குடிச்சு போட்டு வலிக்கிறோம் பாருங்கள். வலிக்கிற போகிறோம். இங்கே பாருங்க இந்த இடத்துல இருக்கிற காட்சிகளை என்ன மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. அந்த வேன் அப்படி இருக்கணும் பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். உறவுகளை ரோட்டை பாருங்கள், ரோட்டு அப்படி வருது. ஓகே, அப்படி சூப்பராக இருக்கு பாருங்க. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நான் புத்தளத்துக்கிட்ட நிற்கிறேன் பாருங்கள். புத்தளத்துக்கிட்ட இப்படி ஒரு சின்ன ஒரு அன்னமெல்லாம் வந்து அதில் போகுது பாருங்கள். பாருங்கள் இந்த பாருங்க, போகிறோம் ஃபோன் பண்ணி எடுத்து காட்டுறோம் பாருங்கள். தாராவும் பாருங்கள் குக்கர் நிற்கிறாரு. அழகான ஒரு சின்ன ஒரு குளம் உண்டு புத்தளத்துக்கிட்ட. போகுது கீழே போகுது வரங்க தாராக்கள். இந்த வரங்களா கொக்குகள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நல்ல காத்தோட்டமும் நல்ல இதுவுமாக நிற்கும். இந்த மாதிரி சொல்ல புத்தளத்துக்கிட்ட இப்போ நாங்கள் வந்து தேத்தனை குடிக்க வந்தாங்க. தேத்தனை குடித்து ரோலெல்லாம் சாப்பிட்டு நிற்க இதை பார்க்க ஒரு அழகாக இருக்கின்றது. இதை எடுக்கிறதுக்காக இந்த காணொலியை சேர்த்து விட்றோம் பாருங்கள். நாங்கள் நொங்கு குடித்த காணொலியோடு இதையும் சேர்த்து விட்றோம் பாருங்களா. எவ்வளோ இலங்கையிலேயே மேலே எவ்வளோ அழகான இடங்கள் இருக்குது தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சால பாருங்கள். வயல் வழியில் பாருங்கள், மாடு மேலே அப்படியே வயல் வழியில் பாருங்கள் எப்படி இருக்கும். சூப்பராக தான் இருக்குது. எவ்வளோ கொக்குவால் பறக்கிறாங்க. 5 ரூபா இந்த மாடு மேய்ஞ்சி வந்து இதில் அமுதாம் தவிர நிற்கிறாங்க. நாங்கள் கொழும்பு பச்சேரியில் புத்தளத்து கிட்ட நிற்கிறோம் பாருங்கள். நல்லா இருக்கு, என்ன காத்தோட்டம், என்ன சூப்பராக இருக்கு. போமே டீ லைன் பிடிக்க வந்த இடத்துல இதை பார்த்தா போல் இதை எடுத்து வைப்போம். அதனுடைய முழுமையாக பாருங்கள். அந்த
நொங்கு குடிக்கிற இதோட இதையும் சேர்த்து விட்றோம் பாருங்க, சேர்த்து போட்டோம். ஓகே அவ்வளோ, நன்றி. நல்லா பாரு பாருங்க. இதில் ஒரு மாதா சிறுவனுக்கு அதை காட்டு அப்படி இருக்கிற பாருங்க. இந்த மாதிரி இருக்கும் சிறுவனுக்கு பாருங்க. நல்லா இருக்கணும் பார்த்தீங்க. ஓகே.